பண விஷயத்தில வந்து ஒருத்தவங்க ஏமாந்தாங்கன்னா, அத நீதிமன்றத்தில வந்து சமர்ப்பிக்கிறதுக்கு வந்து 3 ஆண்டுகளுக்குள்ள வந்து நம்மளுடைய ஆவணங்கள பூரா சமர்ப்பிக்கணுமாமா. அப்பன்னா தான் அது செல்லுபடி ஆகுங்கிறாங்க. ஆனா என்னுடைய பத்திரம் அவங்க எழுதி குடுத்தது பார்த்தீங்கன்னா, 3 ஆண்டுகள தாண்டிருச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 2023 துவக்கத்திலேயே நாங்க வந்து போலீஸ்ல புகார் பண்ணிட்டோம். அப்போ வந்து எஸ்ஐ வேலுச்சாமி அப்படிங்கிறவர் தான் வந்து எங்களுடைய மனுவ வந்து விசாரிச்சாரு. அது வந்து அந்த நவாஸ் அப்படிங்கிறவருடைய கைக்கூலி தான் அவரு. அ அந்த அவர் வந்து அவர்ட்ட நாங்க எல்லா ஆவணங்களையும் சமர்ப்பிச்சோம். 12 பக்கங்களுக்கு எஸ்ஐ வேலுச்சாமி 2023ல நல்லா நோட் பண்ணிக்கங்க. நீதிபதி அவர்களே நீங்களும் காதுல வாங்கிக்கங்க. அவங்கள்ட்ட வந்து நாங்க வந்து குடுத்துட்டோம். அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? எங்களுக்கு நாங்க குடுத்த புகாருக்கு வந்து எஃப்ஐஆர் போடாம, இன்னொருத்தன் இன்னும் வேற ஒருத்தவங்க எஃப்ஐஆர் குடுத்துருப்பா பார்த்தீங்களா? அந்த காப்பிய இதுதான் எஃப்ஐஆர். நீ என்ன வேணா பண்ணிக்கோன்னு சொல்லி திமிரா பேசினாரு. அது மட்டும் இல்லாம நாங்க குடுத்த புகார நீங்க எப்படி ஸ்டெப் எடுப்பீங்களா? இல்லையான்னு கேட்டதுக்கு, அவர்கள் கூறிய பதில் தெளிவாக கேட்கவும், அவங்க கூறின பதில் அந்த எஸ்ஐ வேலுச்சாமி என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கோர்ட்டுக்கு அனுப்பிருவோம். கோர்ட்லேருந்து கூப்பிடுவாங்க. நல்லா கவனமா கவனிங்க. எப்போ 2023ல கோர்ட்டுக்கு அனுப்பிருவோம். உங்க கோர்ட்லேருந்து கூப்பிடுவாங்கன்னாங்க. இன்ன வரைக்கும் ஒரு கோர்ட்லேருந்து கூப்பிடல. நாங்களா தான் போலீஸ் ஸ்டேஷன், எஸ்பி ஆஃபீஸ், கலெக்டர் ஆஃபீஸ்ன்னு அலைஞ்சு நாயா செத்துட்டு கிடக்குறோம். ஐயா முதல்வர் அவர்களே பார்த்துட்டு கிடக்குறீங்களே, நீதி செத்து கிடக்குது. ஒருத்தராவது வந்து நீதிமான் கிடையாது. ஸோ என் கேஸ் வந்து 3 ஆண்டுகளையும் தாண்டுனதுக்கு காரணம் பல்லடம் காவல்துறை. அந்த எஸ்ஐ வேலுச்சாமி அப்போதைக்கு அவங்களுக்கு சார்ஜ் எடுத்துக்கிட்டு இந்த எஸ்ஐ அப்போ வந்து கிரைம் இன்ஸ்பெக்டர் சரஸ்வதி இந்த மாதிரி பல அதிகாரிகள் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அத்தனை பேரும் நீதிபதி நீங்கள் வந்து தண்டிக்கிறா இருந்தால் நான் உங்கள் கோர்ட்டில் நான் லைவ் போடுறேன். சரியா? எனக்கு வந்து இந்த லைவ் போடுறது தவறாக இருந்தால் மன்னிச்சிருக்குங்க. எனக்கு தேவை நான் இழந்த பணம், என் மான மரியாதை, என் குடும்பத்தை காப்பாற்றணும். இதுக்கு நான் என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிட்டே இருப்பேன். தயவு செஞ்சு வந்து முதல்வர் ஐயா அவர்களே நீங்கள் வந்து சும்மா வந்து ஓட்டு கேட்குறது மட்டும் கிடையாது. எங்களுடைய ஃபீலிங்ஸ், எங்கள் உணர்வுகளை புரிஞ்சுக்கங்க. ஒருத்தவங்க செத்ததுக்கு அப்புறம் வந்து நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க ஐயா. நான் உயிரோடு இருக்கும்போது எனக்கு என்னோட சொல்யூஷனுக்கு என்னுடைய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வையுங்க ஐயா. ஏன்னா நீங்க இல்லாட்டினாலுமே வேற கட்சி. ஏன்னா எனக்கு வந்து அரசியல் பணம் கிடையாது. எனக்கு வந்து அரசியல் தெரியாது. எனக்கு வந்து எல்லாம் தெரிஞ்சது பூராமே என் குடும்பம் தான். ஏன்னா அரசியல்வாதி என்ன வேணா பண்ணிட்டு போறாங்க. ஏன்னா அதே மாதிரி என்ன யார் என்ன பணம் படைச்சவங்க வந்து என்கிட்ட வந்து பண காசு எல்லாம் இழந்துட்டோம். எனக்கு தெரிஞ்ச எல்லாமே என் குடும்பம் மட்டும்தான். ஸோ தகுந்த அந்த எஸ்ஐ வேலுச்சாமி மற்றும் பல குற்றவாளிகள் அந்த காவல்துறை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நீதிமன்றத்தில் லைவ் போடதான் செய்யணும். ஆனால் என் காலை இப்படி உடஞ்சு கிடக்கிறேன். இதுக்கு நான் காரணம் யாருங்க நீதிமன்றத்தில் பேசிக்கிறேன். அதை அவங்க தான் கண்டுபிடிக்கணும். ஸோ தொடர்ந்து வந்து எங்கள் பிரச்சனைக்கு வந்து கொஞ்சம் இதை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. முதல்வர் ஐயா பார்வைக்கு படுற அளவுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.